you gonna miss him? No. விராட் கோலி டெஸ்ட்லேருந்து ஓய்வு வர்ற முடிவை மாற்றிக்குவாருன்ட்டு உங்களை போலவே நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் அது நிராசை ஆயிடுச்சு. விராட் கோலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டெஸ்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காருங்க. ஃபிட்டான ஒரு கிரிக்கெட் பிளேயர் இன்னும் 2 வருஷம் கூட விளையாண்டுருக்கலாம். ஏன் இந்த முடிவு அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரை இப்போ இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான அணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. விராட் கோலி மாதிரியான ஒரு நல்ல பிளேயர் டீமை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். டெஸ்ட்ல விராட் கோலியோட ரியாக்ஷனுக்கு இங்கே எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர் கேப்டன்சி பண்ணும்போது கூட ரொம்ப அக்ரெசிவான ஒரு கேப்டன்சியாக தான் இருக்கும். மேட்ச்குள்ளேயும் பொதுவாகவே அப்படிதான் இருப்பாப்ல. நிறைய கேலி கிண்டல்களோட அந்த மேட்ச் பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். விராட் கோலி இல்லாத டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இதெல்லாம் கடந்து தானே போயாகணும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாரு. இப்போ விராட் கோலி கூடவே அறிவிச்சிட்டாரு. கண்டிப்பா டெஸ்ட்ல விராட் கோலியை மிஸ் பண்ணுவாங்க. மறக்காம இந்த வீடியோ பார்க்குறவங்க விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு இல்லையா, இப்போ உங்க மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க.